24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் 100% வெற்றி பெற்றது. அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை. அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது. இதோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சொல்லல, நான் இருப்பதை சொல்கிறேன். பழனிசாமி தாம் பதவியில் இருந்தா போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்திலையும் சொல்றேன். நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன். பழனிசாமி தலைமை ஏற்றுட்டேன். மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார். ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்கள்கிட்ட எல்லாம் பேசினார். என்னோட 2017க்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை. நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு இப்பொழுது அவர் 2-3 மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், இல்ல 2 மாதங்கள் முன்பு எல்லோரும் ஒன்றிணையணுங்கிற கோரிக்கை வைத்து அவர் பொதுவெளியில் வந்த பிறகுதான் எங்களை எல்லாம் தொடர்பு சொன்னாரு. அதை தொடர்ந்து தான் எங்கள்கிட்ட பேசியிருந்தார். அப்ப கூட அவர் பழனிசாமிக்கு எதிராகவோ யாருக்கும் எதிராகவோ பேசவில்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு அணியில் வரணும்னு தான் பேசினார். அதனாலதான் சொல்றேன், இப்ப பழனிசாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை. இரட்டை இலை மிகவும் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது.